செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நேற்று கோர்ட்டில் நடந்த அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதில் இன்னும் பல வெளியில் வராத நியூஸில் ரிப்போர்ட் ஆகாத பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. Some Tamil magazines have reported that the present petitioners have been implicated in the case because of the Karur by-election. ஒரு சில மேகசினில் என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குதான், petitioners will be available for interrogation and cooperate with the inquiry. நீங்கள் வந்து பெயில் கொடுங்க, எப்போ தேவைப்பட்டாலும் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் வந்து அப்பியர் ஆகிறவங்க விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க யுவர் ஆனர், அதனால பெயில கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. Incidents such as meetings held at hotel in Gindi and another hotel in ECR. ஓகே, ரெண்டு இடத்துல இவங்கெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டுருக்காங்க. ECRல ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் கிண்டியில் ஒரு இடத்துல. ஓகே, ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜும் எங்கள்கிட்ட இருக்குது. இவங்க உட்காந்து பேசினது, உள்ளே வந்தது போனது, அதையும் எங்களால் இருக்குது. அதை வச்சு நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். Some of the footages have been deleted and the police are trying to retrieve them. ஓகே, நிறுத்து. இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ திருநாவுக்கரசு பிடிப்பட்டாரோ, பிடிப்பட்ட உடனே நான் சொன்னேன் இவங்களாம் அலர்ட் ஆயிடுவாங்கன்ட்டு. அலர்ட் ஆகி எந்த அளவுக்கு போயிருக்காங்க பேர், ஃபுட்டேஜை delete பண்ணிட்டான். It seems Hawala money is also involved in this case. பணத்தை இங்கேருந்து டிரான்சாக்ட் பண்ணக்கூடாது, வெளியிலேருந்து பணத்தை உள்ளே எடுத்துட்டு வரணும். அப்போ இல்லைன்னா இங்கேருந்து பணத்தை வெளியில் அனுப்பி அங்கேருந்து அந்தந்த எம்எல்ஏக்கு வேற விதமாக கொடுக்கணும். இப்படி தானே பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் இதில் வந்து ஹவாலாவுக்கும் இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிய வருது. Anticipatory bail granted to both the petitioners. முன்ஜாமீன் கொடுத்தாச்சு. ஆஸ் ஆஃப் டுடே நீ எங்கே இருந்தாலும் ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். பரந்தூர் ஏர்போர்ட், அதாவது TVK அரசு எந்த சாதனை செய்தோ இல்லையோ, இதுதான் மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். உண்மையிலே the biggest achievement that TVK government can ever make is this. பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணது. ஏர்போர்ட்னால யார்ட்டமா இருக்குது? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அது மத்திய அரசுகிட்ட இருக்குது. எல்லாரும் மத்திய அரசு தான் கொடுக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதே ஒரு மித், அதை உடைச்சிடும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த இடத்துல ஏர்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டது டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு அரசுடைய ஒரு பர்டிகுலர் அண்டர்டேக்கிங். அவங்க தான் கேட்குறாங்க. ஒரு வாட்டர் பாடியை உருவாக்குறதே நம்மளால இந்த காலத்தில் முடியாது. அப்போ இதில் வந்து 3500 ஏக்கர் வாட்டர் பாடி, அவ்வளோ பெரிய ஏரி குளம், இது யாரு கிரியேட் பண்றது? யாராலுமே ரீக்ரியேட் பண்ண முடியாதுல்ல. அப்போ இது தண்ணி ஏற்கனவே வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. மழை வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை. அப்போ இது வந்து சென்னையே வந்து கிட்டத்தட்ட இதை நம்ம சரியா பார்க்காம விட்டோம்னா, அதாவது ஒரு நாளைக்கு 10,000 12,000 கியூசெக்ஸ் தண்ணி சென்னைக்கு வரும். வந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுது? எதற்கு திமுக இவ்வளவு துடியாய் துடிக்குது? It is not the question of airport. It is the question of development across the airport. ஏர்போர்ட்ன்றது ஒரு சின்ன ஒரு ஐகான் தான். அதை சுற்றி நடக்க போகிற பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல அதுதான் இவங்களுக்கு முக்கியம். அதனால தான் இவ்வளோ வாட்டர் பாடிஸை காலி பண்ண கூட. ஏன்னா இது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு பல அரசியல்வாதி, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து அங்கே எக்கச்சக்கமான லேண்ட் வாங்கி போடுறாங்க. ஜூன் மாதம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, எங்கள் புதுசாக ஏர்போர்ட்டே தேவையில்லைங்க. வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நாம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் போச்சிங் கேஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர் அசோக் குமார் அவங்களும் வந்து குதிரை பேரம் கேஸ், ஆமாம், அவங்களும் இம்ப்ளிகேட் ஆயிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது ரிஜெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக சிறைக்கு போக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஏன்னா வந்து இப்போ TVK அரசு இருக்குது, டிஎம்கே வந்து முன்னாடி மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க இவங்களை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னன்னா,
ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கிராண்டட் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வந்து செந்தில் பாலாஜியும், ஏன்னா அவங்க மேல வச்சிருக்கிறது ரொம்ப சீரியஸான அலிகேஷன், ஆனா அதுக்கு வந்து எப்படி ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க மைண்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எல்லாருமே பெரிய அதிர்ச்சியா இருந்ததா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க. உடனே அரசை குறை சொல்றது, நீங்க வந்து வக்கீல் சரியா வைக்கல, அவர் சரியா வாதாடல, அப்படி இப்படிலாம் பயங்கரமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான், இது செக்மேட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பொதுவான ஒரு ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தோம்னா பெயில் இஸ் யுவர் ரைட், ஜெயில் இஸ் அ எக்ஸெப்ஷன், இப்படி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. எல்லாத்தையும் தூக்கி எதுக்கத்தாலும் ஜெயிலில் போடக்கூடாது. எந்த கேஸ் மர்டர் கேஸா இருந்தாலும் கூட இதுதான் எல்லாத்துக்குமே முதல்ல அன்லஸ் யூ ஹேவ் டு பி, அதற்குன்னு சில கிரைட்டேரியா இருக்குது. அந்த கிரைட்டேரியாக்குள்ளே நீ வந்து வர்றியான்றதான் பார்க்கணும். அதனால எடுத்தோடனே போய் ஜெயிலுன்றது தப்பு. ரெண்டாவது, இந்த கேஸு இது வந்து செம்ம லாக்கு எப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். நேற்று கோர்ட்டில் எல்லாருக்குமே பெயில் கிடைச்சது தான் சொல்லுவாங்களே. நேற்று கோர்ட்டில் நடந்த அந்த ஆர்குமெண்ட்டு ரொம்ப முக்கியமானது. அதில் இன்னும் பல வெளியில் வராத நியூஸில் ரிப்போர்ட் ஆகாத பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த மொத்த ஆர்குமெண்ட்டையும் நம்ம படித்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஜஸ்டிஸ் GK இளந்திரையன் அவர்கள்ட்ட தான் வந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதில் வந்து நடந்த ஆர்குமெண்ட்டை படிங்க, நம்ம பார்த்துருவோம். அப்படியே Justice GK Ilandirayan of Madras High Court begins hearing the anticipatory bail petitions filed by DMK former minister V. Senthil Balaji and his brother R.V. Ashok Kumar in the case related to TVK Oothangare MLA N. Ilayaraja having been offered 35 crores in bribe for voting in favor of a proposed resolution against Tamil Nadu Legislative Assembly Speaker JCD Prabhakar. Okay, அதாவது அசம்பிளியில் ஸ்பீக்கருக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள அந்த தீர்மானத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி தாவேகா எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட 35 கோடி வரையும் பேரம் பேசினதாக அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்க தொடங்கினார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அதுக்கு அடுத்தது, சீனியர் கவுன்சில் NR Ilango representing the two petitioners is reading the contents of the FIR. NR Ilango மூத்த வழக்கறிஞர் யாருக்கு அப்பியர் ஆறாரு? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. அதுக்கும் அவரோட பிரதருக்கும் அப்பியர் ஆறாரு. பிரதருக்கு ஆக்சுவலா குமரேசன் சாரி செந்தில் பெட்டிஷனர்ஸ் தான் போட்டிருக்கு, 2 பெட்டிஷனர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 2 பேருக்குமே 2 வக்கீல் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் தம்பி தானே, அது மாதிரி வச்சுக்கலாம். அவர் NR Ilangoவன் தன் வாதத்தை தொடங்கினார். என்னன்னு தொடங்கினார் படிங்க. The references regarding attempts to topple the TVK government are the perceptions of the Oothangare MLA who had lodged the complaint. The speaker was actually elected. அதாவது இது வந்து அரசை கவிழ்க்க முயற்சிப்பது என்பது ஊத்தங்கரை எம்எல்ஏவுடைய பெர்செப்ஷன் தான். அவருடைய என்னது பெர்செப்ஷனுக்கு அவங்களுடைய மைண்ட்ல அப்படி தோணி இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது, the speaker was actually elected unanimously by all party MLAs. There is a political motive behind the case, Mr. Ilango argues. அவர் என்ன சொல்றாரு, ஸ்பீக்கர் என்பவரை எல்லா கட்சியும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க, யுனானிமஸாக தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ அவரை எதுக்கு கவிழ்க்கிறதுக்கு மற்ற கட்சி வந்து முயற்சி பண்ணணும். அதனால இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு கொண்டது இந்த வழக்கு அப்படின்றது தன் முதல் வாதமாக வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது, Mr. Ilango says some Tamil magazines have reported that the present petitioners have been implicated in the case because of the Karur by-election. இது வந்து ஒரு சில மேகசின்ல என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குதா, இந்த மாதிரி இந்த பிரசன்ட் பெட்டிஷனர்ஸ் வந்து இந்த கேஸ்க்கு வந்து அவங்க தான் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியையும் இணைக்கப்பட்டுள்ளது, கரூர் இடைத்தேர்தலை மையப்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு ஒரு சில மேகசின்ல எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது, The senior counsel also states that so far no money had been transacted even as per the prosecution case, and the FIR only claims that an offer of rupees 35 crore was made. நிறுத்துங்க. இதுவரையும் FIRல கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 35 கோடி வரையும் பணம் தருவதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பணம் எங்குமே கொடுக்கப்படவில்லை அப்படின்றது NR Ilangoவோட வாதம். அதுக்கு அடுத்தது, he says petitioners will be available for interrogation and cooperate with the inquiry.
Senior Counsel P. இது முடிச்சிடலாம். அதனால என்ன சொல்றாரு, நீங்க வந்து பெயில் கொடுங்க, எப்ப தேவைப்பட்டாலும் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் வந்து அப்பியர் ஆகிறவங்க விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க யுவர் ஆனர், அதனால பெயில கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதோட என்ஆர் இளங்கோவன் தன்னுடைய ஆர்குமெண்ட்டை முடிக்கிறாரு. அதற்கு அடுத்தது Senior Counsel P. Kumaresan, also appearing for the petitioners, says the entire prosecution case is based only on reported confessions of the arrested accused. ரைட், இது ஒரு முக்கியமான வேலிடான ஆர்குமெண்ட்டாக அவர் வைக்கிறார். என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து இந்த மொத்த இதில் வந்து என்னுடைய கட்சிக்காரரானா யார், செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் கொண்டு வந்தது முழுக்க எதன் அடிப்படையிலனா திருநாவுக்கரசு அதுக்கப்புறம் நாகேஷ் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டவங்களோட அவங்களுடைய வாக்குமூலம், அந்த வாக்குமூலம் வந்து நார்மலாக கோர்ட்டில் செல்லாது. அதனால தான் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த வாக்குமூலத்தை வந்து யார் வேணாலும் என்ன வேணால் எழுதிக்கலாம். நம்மளுக்கே தெரியாமல் திரைக்கதை வசனம் எல்லாம் போலீஸ் எழுதிட்டு சார் கையெழுத்து போடுங்க அப்படின்வாங்க. படித்து பார்த்தோம்னா அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்மள்ட்ட அப்படி கேட்டே இருக்க மாட்டாங்க. அதனால் நம்மலாம் வந்து ரெஃப்யூஸ் டு சைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கையெழுத்து போட அதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது, கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஏன்னா இது கோர்ட்டில் செல்லாது. அந்த என்ன சொல்கிறது, வாக்குமூலத்தின் கன்ஃபெஷன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியும் எங்கள் அவர் தம்பியும் சேர்த்துருக்காங்க, அதனால் இது செல்லாது அப்படின்னு ஆர்குமெண்ட்டை வைக்கிறார். அதுக்கடுத்தது, it is only the police who are developing the case, Mr. Kumaresan adds. ஓகே, போலீஸ் தான் இதை வந்து அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸ் தான் இவங்களை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது, Mr. Kumaresan is also reading the contents of the FIR and says the complaint had improved the conversation that had reportedly taken place on the phone and given an interpretation as if there was an attempt to topple the TVK government. FIRல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஃபோன் கான்வர்சேஷன். அவர் FIR படிக்கிறாருமா, படிக்கும்போது the complainant had first line the complainant had improved the conversation that had reportedly taken place on the phone. நிறுத்துங்க, அதாவது இது ஃபோனில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் அடிப்படையில் அதுக்கப்புறம் given an interpretation as if there was an attempt to topple the TVK government. ஃபோனில் கான்வர்சேஷன் இருந்தது, அதை அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது, he says no confidence motion cannot be moved immediately in the house and so there could be no chance of any attempt to topple the government. இவர் என்ன சொல்ற, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றது ஒரு நாளில் கொண்டு வர முடியாது, அதனால இவங்க கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றது பொய்யான ஒரு கருத்து அப்படின்னு காவல்துறைக்கு எதிராக அரசுக்கு எதிராக அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது, it is Mr. Kumaresan says the petitioner has been included as an accused and the offences for which the FIR had been registered had also been altered. தொடக்கத்தில் இவர்கள் மேலே எந்த எஃப்ஐஆரில் இல்லை, அதற்கப்புறம் தான் வந்து ஆல்டர் பண்ணி இவங்க பேரை சேர்க்கிறாங்க, போலீஸே வந்து இந்த சேர்க்கிறாங்கன்னு சொல்றாரு. இது வந்து யாருடைய ஆர்குமெண்ட், செந்தில் பாலாஜிக்கும் அவங்க பிரதருக்கும் ஆர்கியூ பண்ற என்ஆர் இளங்கோவன். அதுக்கு அடுத்தது குமரேசனோட ஆர்குமெண்ட். அதுக்கு அடுத்தது, Mr. Kumaresan relies upon the police custody application filed before the Sessions Court for taking custody of those who had been arrested so far and says the FIR was registered on June 30, 2026 and they were arrested at 4 a.m. on the next day. Okay, இது ஏதோ சீக்கிரம் முன்கூட்டியே திட்டமிட்டு எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நாள் காலையிலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு திட்டமிட்டு நடத்துனது அப்படின்றத சொல்ல வராது. அதுக்கு குமரேசன், Mr. Kumaresan says the DMK does not have the numbers required to topple a government. They have only 59 MLAs, he says, and wonders how would someone want to pay 35 crores to one MLA given these numbers in the assembly. நிறுத்துங்க, அதாவது திமுக 59 எம்எல்ஏ தான் இருக்கு, இந்த 59 எம்எல்ஏ வச்சுட்டு எப்படி ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி கொடுப்பாங்க, இதுவும் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது, the judge says the complaint is only about a resolution against the speaker. Why are you arguing about the toppling of the government? He asks senior counsel and requests the government counsel criminal side R. John Satyan to commence his arguments. Okay, இந்த இடத்துல ஜட்ஜ் ஒரு முக்கியமான சொல்றாரு, இப்ப கேஸே வந்து கம்ப்ளைண்ட்டே என்னது, ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தான், நீங்கள் எதுங்க அரசை கலைக்கிறத பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நிறுத்தி சொல்லிட்டு
அரசு தரப்பு திரு ஜான் சத்யன் அவர்கள் வந்து பேச சொல்றாங்க. Mr. John Satyan, Principal Sessions Court in Chennai, is yet to pronounce orders on the plea for police custody of the arrested accused. He also lists incidents such as meetings held at a hotel in Gindi and another hotel in ECR. He says that இப்போ இதுவரையும் அவங்க கவர்மெண்ட் செந்தில் பாலாஜி சைடு என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க அவரோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு, யாரோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அக்யூஸ்ட் அவங்க போலீஸ் விசாரணையில் சொல்கிறத வச்சு எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்? அவங்க என்ன வேணால் சொல்லலாம், இல்லை போலீஸ் என்ன வேணால் சொல்லலாம், அதை வச்சு நீங்கள் வந்து எங்கள் மேலே எப்படி நீ குற்றச்சாட்ட முடியும் அப்படின்றதான அவங்க ஆர்குமெண்ட்டு. அதுக்கு தான் இவர் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு. He says incidents such as meetings held at hotel in Gindi and another hotel in ECR. ஓகே, 2 இடத்துல இவங்கெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டுருக்காங்க. ECRல ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் கிண்டில ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் he says there are CCTV footages to prove the meetings. ஓகே, ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜும் எங்கள்கிட்ட இருக்குது, இவங்க உட்காந்து பேசினது, உள்ளே வந்தது போனது அதையும் எங்களால் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது மூணாவது, The government council says some of the footages have been deleted and the police are trying to retrieve them. ஓகே, நிறுத்து. இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ திருநாவுக்கரசு பிடிப்பட்ட உடனே நான் சொன்னேன் இவங்களாம் அலர்ட் ஆயிடுவாங்கன்ட்டு. அலர்ட் ஆகி எந்த அளவுக்கு போயிருக்காங்க பேர், ஃபுட்டேஜை delete பண்ணிட்டாங்க. ஆனால் அது ரெட்ரீவ் பண்ணிடலாம், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. உடனே ஃபுட்டேஜ் சில இடங்கள் அழிச்சிருக்காங்க, அதையும் போலீஸ் வந்து ரிட்ரைவ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் he says the presence of the accused at places where the conspiracy was hatched has also been established through their mobile phone tower locations. Okay, இன்னொரு வாட்டி படிமா. The presence of the accused at places where the conspiracy was hatched. இருங்க, அதாவது இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்ட இடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கள் இருந்தனர் என்பதை உறுதி செய்வதற்கு இவங்களுடைய ஃபோன் டவர் லொகேஷனும் ஐடென்டிஃபை பண்ண, சிடிஆரையும் எடுத்துட்டோம், டவர் லொகேஷனும் எடுத்துட்டோம். இப்போ இந்த ஹோட்டலில் உட்காந்து பேசினாங்க, சிசிடிவியே தூக்கிட்டேன், ரைட்டு, சிசிடிவி ஒன் எவிடன்ஸ் இருக்குது, நீ அழிச்சா பரவாயில்ல, நீ இங்கே தான் உட்காந்து இத்தனை மணிக்கு எல்லாம் உட்காந்து பேசினீங்கன்றதுக்கு என்ன அடையாளம்? உங்களுடைய ஃபோனோடைய டவர் லொகேஷன் இங்கே தானே காட்டுது. நீங்க 3 பேரும் இந்த இடத்துல அப்படி நம்ம பண்ணலாமா? எனக்கு என்னமா தெரியாத உனக்கு? இப்போ நீங்க நானும் இங்க உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கேன், உன் ஃபோனு என் ஃபோனு இங்க இது ஜிஎஸ்எம் தானே, நியர்பை டவர்ல தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஹேண்டிங் ஓவர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எவ்ரி செகண்டுக்கும் இட் வில் சென்ட் அ மெசேஜ் அண்ட் இட் வில் ரிட்ரீவ் த மெசேஜ். இப்போ நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும்போது உன்னுடைய செல்ஃபோன் டவர் இங்கே இருக்குல்ல, நீ வந்து சப்போஸ் ஸ்டெல்லா மாரிஸ் தாண்டி போகிறோன்னா, ஸ்டெல்லா மாரிஸ் தாண்டி பக்கத்தில் இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கு உன்னுடைய இங்கேருந்து உன்னுடைய ஃபோன் வந்து அந்த சிக்னலுக்கு மாறும். அது மாதிரி தான் நீ எந்த லொக்கேஷனில் இருக்கிறன்னா நியர்பை உன் ஃபோன் நம்பரு இந்த டைமு இந்த லொக்கேஷனில் அதை காட்டுச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க, இதுதான் டவர் லொக்கேஷனு. அதுலேயும் மாட்டினாங்களா? அதுக்கு அடுத்தது Mr. Satyan says this case is about destabilizing the government. He says Utangare MLA is one of the 10 MLAs whom the accused had identified to poach. அப்பதுக்கு முன்னாடி 10 MLA ஊத்தங்கரை, அதாவது மொத்தத்தை இந்த கவர்மெண்டோடைய உறுதித்தன்மையை குலைக்கிறதுக்காக நடத்த முயற்சிங்க. இது ஊத்தங்கரை எம்எல்ஏ மட்டும் கிடையாது, இவங்க இன்னும் 10 பேரை போச் பண்றதுக்கு முயற்சித்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது Mr. Satyan says this investigation has led the team to Bengaluru, where some startling revelation have been made and something more is to be unearthed. ஏங்க இதோட இது நிக்கல, இது எங்க வரையும் போகுது? பெங்களூர் வரையும் போகுது. அங்கேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னும் பயங்கரமா இருக்குது. அதனால இது சாதாரண விஷயமா நீங்க எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியமான It seems Hawala money is also involved in this case. ஹவாலா மணினா மோஸ்ட்லி ட்ரக் டீலர்ஸ் அவங்க இல்லை ஹவாலா மணின்றது, இப்போ நான் வந்து உனக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் கொடுக்குறேன், பொருளை கொடுத்துட்டு நீ வந்து என்ன பண்ணுற, 10 ரூபாய் என்கிட்ட கொடுக்குற, இது க்ளீன் டிரான்சாக்ஷன், எதுவுமே நடக்கல, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இதை நான் வந்து இங்கே கணக்கில் வராமல் வெளிநாட்டுக்கோ எங்கேயோ சேர்க்கணும். வெளிநாட்டு போயிடுச்சுன்னா அந்த பணத்துக்கு எனக்கு அந்த தொடர்பு இல்லை. அது வந்து அதாவது அக்கௌண்ட், அதாவது ஒரு ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வராதுல்ல அது. ஆமாம், அது மாதிரி இந்த இதுக்குள்ள வந்து இப்போ இவங்களுக்கு பணம் எங்கேருந்து கொடுக்கறதுக்கு முயற்சி இருப்பாங்க. 200 கோடி கண்டிப்பாக செந்தில் பாலாஜி தன்னோட பேங்க்லேருந்து ஒரு 200 கோடி கொடுங்க, நான் வந்து இந்த 10 எம்எல்ஏக்கு 35 கோடி கொடுக்கணும், அதனால ஆளுக்கு ஒரு செக் போட்டு கொடுப்போம்னு கொடுப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த பணத்தை இங்கேருந்து டிரான்சாக்ட் பண்ணக்கூடாது,
வெளியிலேருந்து பணத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அப்போ இல்லைன்னா இங்கேருந்து பணத்தை வெளியில் அனுப்பி அங்கேருந்து அந்தந்த எம்எல்ஏக்கு வேறு விதமாக கொடுக்கணும், இப்படி தானே பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் இதில் வந்து ஹவாலாவுக்கும் இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிய வருது அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போறாரு. அதுக்கு அடுத்தது மிஸ்டர் சத்யன். Mr. Satyan says Ashok Kumar's name already figures in the FIR. The accused had booked hotel room in Chennai, stayed here and conspired. ஓகே, நிறுத்துங்க. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி பேர் தான் முதல்ல இல்லை, ஆனால் முதல்லயே அசோக் குமார் பேருக்கு அவர் இங்கே சென்னையில் உட்காந்து ரூம் போட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்க வந்து இந்த சதியை வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் அரசு தரப்புல சொல்றாங்க. They are gathering information and collecting materials regarding other MLAs too having been lured. The investigation is at a nascent stage and hence the present petitioners are not entitled to anticipatory bail, the government counsel argues. அதாவது இந்த வழக்கு என்பது மிகவும் தொடக்க நிலையில் இருக்குது, ரொம்ப நேசல் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றத இவரோட ஆர்குமெண்ட்டு. ஓகே, he says 35 crores had been offered to the MLA and 5 crore was the brokerage. அப்பா, 35 கோடி எம்எல்ஏக்கு brokerage சார்ஜ் 5 கோடி யாருக்கு? இது வந்து அந்த திருநாவுக்கரசுக்கும் நாகேஷ் 10 எம்எல்ஏ பிடிச்சி கொடுத்தா எவ்வளோ காசு வருது? ஐயோ, பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுதான் ஆர்குமெண்ட். இப்போ இது வந்து ஜான் சத்யன் வந்து ஒரு பாயிண்ட் பிளாங்கா என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து. ஆக்சுவலா மிஸ்டர் என்ஆர் இளங்கோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எந்த விதமான பேங்க் டிரான்சாக்ஷன்ஸுமே 35 கோடிக்கு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து சொல்றாங்க மிஸ்டர் ஜான் சத்யன் கவர்மெண்ட்டுக்கு ஆர்கியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே ஹவாலா மூலமா வந்து நடக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் பெங்களூர் வரையும் போயிருக்காங்க, எல்லாம் தான் கண்டுபிடிச்சாச்சே. ஆமா, இப்போ இந்த நிலைமையில இது ஆர்குமெண்ட் முடிஞ்சு போச்சு. தான் நேற்று இந்த கோர்ட்ல நடந்த ஆர்குமெண்ட். இதற்கு அடுத்தது என்ன பண்றாரு, ஜட்ஜஸ் டிக்டேட்டிங் ஆர்டர் படிக்க ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றாரு, anticipatory bail granted to both the petitioners. ஓகே, நிறுத்துங்க. உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது the petitioners are dictated to appear before the investigating officer twice a day until further orders and cooperate with the investigation. இதுதான் அதுல ஹைலைட். இப்போ இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்ணன் தம்பியும் ரெண்டு வாட்டி ஒரு நாளைக்கு வரணும். ஓகே, இதுதான் இதில் இங்கே சிக்கினது. ஒருவேளை இங்கே பெயில் கிடைக்கல, இந்த இளந்தரையன் ஜட்ஜு கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க ஓடி போயிருப்பாங்க கண்டிப்பாக. நோ, அடுத்த சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த கண்டிஷன்ஸை வந்து பெருசாக அவங்க வந்து, ஏன்னா பெயில் வந்து நான் தான் சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை என்ன சொன்னிருக்கேன், பெயில் என்பது ரைட், ஜெயில் என்பது எக்ஸப்ஷன். இது மாதிரி தான் எல்லாம் என்னுடைய கேஸுக்கு தான் அதுதான் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தான் நான் போய் சேனலை க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஒரு இங்கே ஜட்ஜு கொடுக்கும்போது அங்கே போய் தானே இதெல்லாம் எதுங்க அவர் சேனல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் அவருடைய ரைட்டுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இப்போ அங்கே போகும்போது ஒருவேளை பெயில் கிடைச்சதுன்னா இந்த இது மாதிரி கண்டிஷன் போட்டுருக்க மாட்டாங்க. கண்டிஷன் வந்து அங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கணுங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, டெய்லி 2 முறை வாங்க அப்படிலாம் போயிருக்க மாட்டாங்க. அப்போ பெயில் அங்கே டெஃபினட்டாக கிடைச்சிருக்கும், கண்டிஷன் இது மாதிரி இருக்காது. இப்போ அந்த கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். எதனால இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான கண்டிஷன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை எதனால நீங்க இந்த கண்டிஷன்? இப்போ செந்தில் பாலாஜி அவங்க தம்பி டெய்லி போகணும்ல 2 முறை. ஆமா, விசாரணைக்கு தானே. ஆமா, அப்போ போய் விசாரிப்பாங்க. ஜெயிலில் வச்சு என்ன பண்ண போகிறாங்களோ அதே அங்கேயே விசாரிக்க போகிறாங்க. ஓகே, இப்போ இடி மற்ற கேஸெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது, ரெடியாக இருக்குது. மற்ற இங்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஜாப் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு பெயிலில் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி பெயிலில் இருக்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கேஸு சிபிஐட்ட எஃப்ஐஆர் போட்டுருச்சு. இப்போ அவங்க வந்து யார்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க, சிபிஐ வந்து அந்த கான்ட்ராக்ட் அந்த டெண்டர் கமிட்டி அந்த அதிகாரிகள்கிட்ட இவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது எங்கே வருவாங்க, டாஸ்மாக். இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது டான்ஜெட்கோல டிஎன்இபியில் நடந்த ஊழல், இவர் தான் அதுக்கு அமைச்சர். அங்கே வந்து பிடிச்சிருவாங்களா இவரை? அப்போ எங்கேயுமே இவர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு எதிராக எங்கேயாவது போவாங்க, இல்லைன்னா இந்த பெயிலை நான் மதிக்க மாட்டோம்னு விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி காலையிலையும் ஈவினிங்கும் சைன் போடுற வேலை, ரிலாக்ஸேஷன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, அன்டில் ஃபர்தர் ஆர்டர் முன்னாடி 1 மந்த் போடுங்க, 15 days போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டு அது 15 days முடித்த பிறகு நம்ம போய் கேட்கலாம். இப்போ அன்டில் ஃபர்தர் ஆர்டர்னா இவங்க வரணும், அட்லீஸ்ட் ஒரு வாரம்னாச்சும் வரணும், இல்லைன்னா 10 நாள்னாலும் டெய்லி வரணும்.
அதுக்கப்புறம் தான் இவங்க இல்லைங்க நாங்கள் கரெக்டாக போய் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் வேணால் இந்த இப்போ ஒரு நாளைக்கு 2 வாட்டின்றதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை கேன்சல் பண்ணி விடுங்கன்னு போய் இவங்க அப்ரோச் பண்ணலாம். ஆனால் ஆஸ் ஆஃப் டுடே நீ எங்கே இருந்தாலும் ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே ஆகணும். டெய்லி 2 முறை போகணும்னா நீ சென்னைக்குள்ளே தான் இருந்தாகணும். மேபி ஃப்ளைட்டு இவங்களே பறக்கணக்காக போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து டெய்லி கூட வந்துட்டு போகலாம். ஆனால் இப்போ போலீஸ்லேருந்து இவங்க தப்ப முடியாதுல்ல. ஆமாம், மாட்டிக்கினார்ல. இப்போ வந்து ஐ திங்க் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸில் தான் இஷ்யூ பண்ணாங்க. ஆனால் இவர் வந்தாகணுமே. இப்போ வரலன்னா இன்னும் சீரியஸ் அஃபென்ஸ் ஆயிரும்ல. ஆமாம், இப்போ இவர் தான் லுக் அவுட் நோட்டீஸ்க்கு ஆள் ஃபஸ்ட்டு சம்மன் கொடுத்தாங்க, வரல, ஆளை வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க, எங்கேயுமே தப்பக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பெயிலில் அதுக்கப்புறம் தான் இவங்க பெயிலுக்கு போகிறாங்க. பெயில் போகும்போது ஆன்டிசிபேட்டட் பெயில் போகும்போது 2 நாளைக்கு வரணும்னு சொல்லிட்ட பிறகு நாம் போலீஸ் எதுக்கு தேடி போகணும்? நீங்களே வாங்க, எல்லா கேஸுக்கும் வந்துருங்க. இந்த கேஸுக்கு அந்த போலீஸ் வந்து ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து மற்ற இடி கூட வரலாம், சிபிஐ கூட வரலாம். இந்த கேஸுக்கு தான் வரீங்களா, இப்போ இதையும் விசாரிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருது. அதனால் இதை வந்து நான் வந்து ரொம்ப சாதாரண எல்லாரும் சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து இதில் லேசாக விட்டுட்டு தப்பு பண்ணிட்டு பெயில் சரியாக ஆர்குமெண்ட் இல்லை. ஃபென்டாஸ்டிக் ஆர்குமெண்ட்டு சரியான. நான் தொடக்கத்திலே சொன்னேன்ல, பெயில் இஸ் யுவர் ரைட், ஜெயில் இஸ் எ எக்ஸப்ஷன். நீ வாங்க உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து விசாரிக்கிட்டோம். ஏங்க இந்த ஃபோன் கால் உங்கள் தானே, இது உங்கள் நம்பர் தானே? ஆமாம் சார். இவருக்கு எதுக்குங்க என்ன பேசினீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க நான் ராங் நம்பர் போட்டு நான் சொல்ல முடியும், இல்லை மிஸ்டு கால் வந்துச்சு திருப்பி விட்டோம் நான் சொல்ல முடியும். இல்லை இப்போ இந்த நம்பர் தானே உங்கள்து? ஆமாம் சார். அசோக்குமார் சார் உங்களுக்கு தானே இந்த நம்பரு? ஆமாம் சார். நீங்கள் இத்தனை மணிக்கு இந்த ஹோட்டல் ஈசிஆரில் என்ன உட்காந்து என்ன பண்ணியிருந்தீங்க? சார் நம்ம சாப்பிட போனேன். சரி நீங்கள் சாப்பிட போனீங்க சார், உங்கள் பக்கத்துலேயே இந்த நம்பர் இருந்தது, எதுக்கு இருக்குது கேட்பாங்களே. கண்டிப்பா. ஓகே, அங்கேயே அவங்க விசாரணையை கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு தாமா வர சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் சும்மா சைன் போட்டுட்டு போ. இல்ல சைன் போடுறதுன்றது எதுக்கு? இந்த இவர் நம்ம என்ஆர் இளங்கோன் தொடக்கத்திலே சொல்லியிருப்பார்ல, முழு ஒத்துழைப்பு தரத்துக்கு நாங்க தயாரு. எதை ஒத்துழைப்புனா இதுக்கு தான் ஒத்துழைப்பு, இன்வெஸ்டிகேஷனுக்கு. அங்கதான் விசாரிப்பாங்க. ஓகே, அப்போ விசாரணை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல எல்லாமே. அதனால இது என்னவோ வந்தே ஆகணும் வெளியில், எவ்வளவு நாளும் நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்படின்றத நம்ம சொல்லலாமா. அதே மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட் தாவேகா தலைவர் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது பரந்தூர்ல தான் வந்து அவர் ஆரம்பிச்சாரு முதல். ஆமா, அது வந்து ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு மூமெண்டா இருந்தது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. ஏன்னா வந்து பரந்தூர் மக்கள் வந்து ரொம்ப போராட்டம் வந்து பண்ணாங்க. அவங்களுடைய லேண்ட்ல வந்து எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு எத்தனையோ ஐ திங்க் 4000 to 5000 ஏக்கர்ஸ் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்காக வந்து எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணி பிளான் பண்ணாங்க. ஆனா வந்து தாவேகா தலைவரா இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஸ்கிராப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு அவங்க வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பரந்தூர்ல நாங்கள் ஏர்போர்ட் கட்ட மாட்டோம், அது கட்டவும் முடியாது அப்படின்றா வந்து இப்போ லா மினிஸ்டர் அவர்கள் நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அதுல ஃபுல்லா வாட்டர் பாடிஸ் இருக்கிறனால இட் வில் காஸ் ஹியூஜ் ஈக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இட்ஸ் நாட் சூட்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபிளாக் பண்ணி ஏன்னா நாங்கள் இங்கே கட்ட முடியாது அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து என்ன விஷயம்னா இதை வந்து நிறைய பேர் பாசிட்டிவா எடுக்காம நெகட்டிவா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு செகண்ட் ஏர்போர்ட் வந்து சென்னைக்கு வந்து கண்டிப்பா வேணும், நீங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கெடுக்குறீங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கெடுக்குறீங்க, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா பிஜேபியும் வந்து அதே ஆர்குமெண்ட்டை தான் எடுத்துட்டு அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி வளர்ச்சிக்கு வந்து தாவேகா அரசு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேகா அரசு எந்த சாதனை செய்தோ இல்லையோ இதுதான் மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். உண்மையிலே தி பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் த தாவேகா கவர்மெண்ட் கேன் எவர் மேக் இஸ் திஸ் பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணது. ஏன் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல அரசு இருந்துச்சுன்னா எப்படி நம்மளுடைய வளர்ச்சியையும் சரி பண்ண முடியும், அதே நேரத்தில் மக்களுடைய வளத்தையும் மக்களையும் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் உலகத்திலே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்குறேன், நான் ஏன் இவ்வளோ டிவிகேவோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் அதனால இவ்வளோ புகழ்றேன்னு தயவு செய்து நினைக்க வேணாம். உண்மையிலே அக்கறை கிட்டதனால சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்போர்ட் வந்து யாரு இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணது? டிஎம்கே அரசு தான். டிஎம்கே அரசு அப்படின்னு ஏர்போர்ட்னால யார்ட்டமா இருக்குது? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அது மத்திய அரசு கிட்ட இருக்குது. எல்லாரும் மத்திய அரசு தான் கொடுக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதே ஒரு மித், அதை உடைச்சிடும். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த இடத்துல ஏர்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டது டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு அரசுடைய ஒரு பர்டிகுலர் அண்டர்டேக்கிங். அவங்க தான் கேட்குறாங்க, அவங்க தான் பரந்தூரை சஜஸ்ட் பண்ணுறாங்க. பரந்தூரில் என்ன ஏன் வந்து பரந்தூரை வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த டோட்டல் ப்ராஜெக்டோடைய ஏக்கர் வந்து 5746 ஏக்கர், 5746 ஏக்கர், 5746 ஏக்கர். இந்த 5746 ஏக்கரில் 2000 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு 1000 ஏக்கர் வாட்டர் பாடிஸ், அதற்கு அடுத்தது ஒரு 2000 ஏக்கர் வந்து வெட்லேண்ட். அப்போ இதில் வந்து ஒரு 2500 சொல்லிட்டேன், 3500 அக்ரிகல்ச்சர் லேண்டு. அதுக்கடுத்தது ஒரு 1000 ஏக்கர் போடுங்க, 4500 ஏக்கர் ஆயிடுச்சா? இது இந்த வாட்டர் பாடிஸ் இதை சேர்த்தாலே. அதற்கு அடுத்தது ஒரு 2000 ஏக்கர். அப்போ மொத்தமாக ஃபர்டைல்டு பூமியில தான் இவங்க வந்து இந்த ஏர்போர்ட்டையே உருவாக்குறாங்க. இதில் ஒரு வாட்டர் பாடியை உருவாக்குறதே நம்மளால இந்த காலத்தில் முடியாது. அப்போ இதில் வந்து 3500 ஏக்கர் வாட்டர் பாடி, அவ்வளோ பெரிய ஏரி குளம். ஏரினா இது எங்கே? நீ வந்து எந்த இடத்த சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நீ வந்து காஞ்சிபுரத்தில் அத்தை வீடு இருக்குல்ல, ஆமாம், பிரின்ஸ் அண்ணா வீடு இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு நாட் ஈவன் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான் இந்த இடம். ஓகே, பரந்தூர்ன்றது. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஏகநாதபுரம்னு, அந்த ஏகநாதபுரத்தில் மட்டும் அந்த தான் மெயின் ரன்வே அங்கே வருது. அங்கே வந்து 12 வில்லேஜ் காலியாகுது. 1000 நாட்களுக்கு மேலே தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஓகே, சரி, உன்னுடைய சுயநலம் போய் காஞ்சிபுரம் தானே காலியாகுது அப்படின்னு நினச்சா, இதனால மிகப்பெரிய ஆபத்து சென்னைக்கு வரும். ஏன்னா காஞ்சிபுரம் இந்த 1000 ஏக்கருடைய ஏரி நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஏரிகள், பெரிய பெரிய ஏரி. ஐ திங்க் நெல்வாயின்னு ஒரு ஏரியா காலியாகுது. அது மாதிரி பல ஏரியா அந்த ஏரியெல்லாம் எல்லாமே இப்போ காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் பெய்கிற மழையெல்லாம் இந்த ஏரியில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த ஏரியில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் இங்கே செம்பரம்பாக்கத்துக்கு அதில் ஃபில் ஓவர் ஆகி வந்து அந்த செம்பரம்பாக்கத்துலேருந்து சென்னைக்கு வரும். இப்போ இங்கே ஏரியா இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த செம்பரம்பாக்கம் டேம் இருக்கு. ஆமா, செம்பரம்பாக்கம் ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியெல்லாம் ஃபுல்லாகி வரணும். ஆமா, அப்ப அது ஆப்வியஸா அந்த செம்பரம்பாக்கத்துக்கு அந்த பக்கம் தண்ணி ஃபுல் ஸ்பீட்ல அடிக்கும். ஃப்ளட் டைம்ல ஃபுல்லா வரும். ஃபுல்லா வந்தா செம்பரம்பாக்கம் ஏரி டப்புன்னு நிரம்பினா அடையாருக்கு தான் திறந்து விடணும். அப்போ ஆல்ரெடி சென்னைக்கு வெள்ள பயம் நிறையா இருக்குது. இந்த பக்கம் வறட்சியும் அதிகமாக இருக்குது. ஐ திங்க் போன வாரம் நேற்று தானே வந்தாங்க அவங்க சின்னம்மா இங்கேருந்து விராமன்லாம் பிடிச்சிட்டு இந்த ஏரியில பிடிச்சிட்டு வந்தது தான் நம்ம சாப்பிட்டோம். இந்த ஏரியா தான் காலி பண்ண போறேன். இதுதான் அந்த ஊர்ல அந்த ரொம்ப முக்கியமான இடம் சொல்றேன் நான். எதுக்குன்னா இது யாரு கிரியேட் பண்றது? யாராலுமே ரீக்ரியேட் பண்ண முடியாதுல்ல. அப்போ இது தண்ணி ஏற்கனவே வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. மழை வந்தாலும் பிரச்சனை, வராட்டியும் பிரச்சனை. அப்ப இது வந்து சென்னையே வந்து கிட்டத்தட்ட இதை நம்ம சரியா பார்க்காம விட்டோம்னா, அதாவது ஒரு நாளைக்கு 10,000 12,000 கியூசெக்ஸ் தண்ணி சென்னைக்கு வரும். வந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுது? அவ்வளோ ஃப்ளட் ஆயிடும். அவ்வளோ ஃப்ளட் ஆகிடும். நம்மள ஊரில் ஒரே ஒரு ஆறுதமாக அடையாறு இருக்குது, கூவம் இருக்குது. இது ரெண்டுலேயும் ஆல்ரெடி சாக்கடை தண்ணி போயிட்டு இருக்குது. நம்மளால ப்ராப்பரான ஒரு வடிகால் சிஸ்டம், ஏரி இங்கேருந்து ஏரியெல்லாம் துத்தாச்சு. அப்போ நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குதே இந்த காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர். இந்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பழைய ஏரியா அழிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் இருக்கிற ஏரிகள் தான் இருக்குது. இந்த ஏரிகள் தான் காப்பாற்றிட்டு இருக்குது. அதையும் காலி பண்ணால் என்னத்துக்கு? மொத்த என்வாயர்மெண்ட்டும் லாஸ் ஆகிடும். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? ஐயோ டெவலப்மெண்ட் காலி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையே இதுக்கு இங்கே எதற்கு திமுக இவ்வளோ துடியாய் துடிக்குது? ரெண்டாவது ஏர்போர்ட் வந்து நம்மளோட சிட்டிக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக. அதாவது ஏன் நமக்கு ரெண்டாவது ஏர்போர்ட் தேவைப்படுது அதை பார்த்தோம்னா, இப்போதைக்கு கரண்ட்டாக 35 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து 35 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. யார்? சென்னை ஏர்போர்ட்டு. இதே ரேஞ்சில் போனால் இந்த 35 மில்லியன் வந்து 2035க்கு மேலே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதானே, அதிகமாயிரும். அப்போ 2035க்குள்ளே உங்களுக்கு வந்து இன்னொரு ஏர்போர்ட் தேவைப்படுது அப்படின்றது தான் இதற்கான டிமாண்ட். இதை வந்து இந்த இன்னொரு ஏர்போர்ட்னு சொல்ல,
ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உங்களுக்கு இது மாதிரி இருக்குங்க, 2035க்கு அப்புறம் இந்த கரண்ட் ஏர்போர்ட்டை வச்சு உங்களால் செயல்பட முடியாது அப்படின்னு தான் சொல்லுது. உடனே இந்த கவர்மெண்ட் வந்து 4-5 இடத்த காட்டி கடைசியாக இந்த பரந்தூரை பிடிச்சி பண்ணுறாங்க. பரந்தூர் இப்போது இட் இஸ் நாட் த கொஷின் ஆஃப் ஏர்போர்ட், இட் இஸ் த கொஷின் ஆஃப் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த ஏர்போர்ட். இப்போ டெவலப்மெண்ட்னா எப்படி பயங்கர மால்ஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட ஏர்போர்ட்லேயே பார்க்குறோமே அதை சுற்றி வந்து எவ்வளோ பிஸ்னஸஸ். ஆமாம், இல்லை இது வந்து இன்னும் பெரிய க்ரீன் பரந்தூர் க்ரீன் ப்ராஜெக்ட், அது க்ரீன் காரிடார் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ சேட்டலைட் ஹோம் டவுன்ஸ், பயங்கர பெரிய டெவலப்மெண்ட். ஏர்போர்ட்டுன்றது ஒரு சின்ன ஒரு ஐகான் தான், அதை சுற்றி நடக்க போகிற பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் இவங்களுக்கு முக்கியம். அதனால தான் இவ்வளோ வாட்டர் பாடிஸை காலி பண்ணக்கூட. ஏன்னா இது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு பல அரசியல்வாதி, நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து அங்கே எக்கச்சக்கமான லேண்ட் வாங்கி போட்டுருக்காங்க. இப்போ நமக்கே வந்து நீ போயிருக்கலாமா நம்ம வயலுக்கு, அங்கே உள்ள அத்தை வயலுக்கு போயிருக்கல நீ. அப்போ அது மாதிரி அது ரொம்ப சின்ன இடம்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமான அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் வாங்கி லேண்டை போட்டிருக்காங்க. அவங்க லேண்டெல்லாம் பல கோடி ஏறும். நம்ம பெரியப்பா அங்கே லேண்ட் வாங்கும்போது ஒரு ஏக்கர் வந்து ஒரு சென்ட் வந்து 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வந்துச்சு. ஒரு சென்ட் வந்து ஒரு சென்ட் 1000 ரூபாய்னா ஒரு ஏக்கர் வந்து 1 லட்சம் ரூபாய். அப்போ வந்து நான் சொல்கிறது 96ல். ஓகே, இன்னைக்கு ஒரு ஏக்கர் வந்து 36 லட்சம் விற்குது. தென் இமேஜின் த ரியல் எஸ்டேட் பூம். இதுதான் இவங்களுக்கு ஏர்போர்ட், செகண்ட் ஏர்போர்ட்லாம் வரணுன்றது முக்கியம் கிடையாது. இதுதான் இவங்களோட ரியல் எஸ்டேட் தான் அவங்களோட டார்கெட். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ எக்கச்சக்கமான மால்ஸு, ஹோட்டல்ஸு, சேட்டலைட் டவுன்ஸு, வில்லாஸ், அது இதெல்லாம் வரும்ல, அதுதான் அவங்களோட டார்கெட். அதுக்காக தான் இப்போ பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன் நான் இவ்வளோ தொடக்கத்தில் TVK கவர்மெண்ட்டை புகழ்ந்தேன், ஒரு நல்ல அரசு வந்துச்சுன்னா இதை ஈஸியாக சரி பண்ணலான்னா, இந்த மாதம், போன மாதம் ஜூன் மாதம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, எங்கள் புதுசாக ஏர்போர்ட்டே தேவையில்லைங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில், அதாவது அது என்ன சொல்லுது, நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சர்க்குலரை. நியூஸ் மினிட், நிறைய ஹிந்து, நிறைய பத்திரிகை எழுதிருக்காங்க, நீ போய் அதை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஏர்போர்ட் தேவையை 2045 வரையும் இங்கே மீனம்பாக்கத்திலே வச்சு பூர்த்தி பண்ணிக்கலாம். எப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம்னு கேட்கலாம். எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாங்க பாரு. யூட்டிலைசிங் த எம்டி ஸ்பேஸ் பிட்வீன் த ரன்வேஸ் டு பில்ட் அ சேட்டலைட் ஃபெசிலிட்டி. அதுதான், அதாவது 2 ஏர்போர்ட் ரன்வே இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் சேட்டலைட் டெர்மினலை கட்டினாலே போதும். எது ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இவங்க வந்து மேனேஜ் பண்றது அப்படின்னு ஒரு சொல்றது என்ன, பேசஞ்சர்ஸோட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோவை சொல்றாங்க, பேசஞ்சரோட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஹோலிஸ்டிக்கா சொல்றாங்க. அதை நீங்க சரி பண்றதுக்கு சேட்டலைட் டவர்ஸ், அது சரி பண்றதுக்கு சேட்டலைட் டெர்மினல்ஸ். இப்போ வந்து டெர்மினல் 1, 2, 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 3, 4 இருக்குன்னு நினைக்கிறேன். 5th டெர்மினல் ஒன்று போடுங்க. 5th டெர்மினல் நாங்களே போடுறோம். யாரு? ஏர்போர்ட் அத்தாரிட்டி நாங்களே போட்டுக்கிறோம். நாங்களே போட்டாலே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரைஸ் த ஏர்போர்ட் ஓவரால் பேசஞ்சர் கெப்பாசிட்டி ஃப்ரம் 35 million to 45 million. அப்போ 2045 வரையும். அண்ட் அலோ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் டு மீட் த ரீஜனல் ஏவியேஷன் டிமாண்ட் அப் டு அன்டில் 2045. என்ன சொல்லியிருக்காங்க, 2 ரொம்ப சிம்பிளாக ஒரு டெர்மினல் சேட்டலைட், ஒரு சேட்டலைட் டெர்மினல் ஒன்று போடும்போது இது சரியாகிடும். அப்படின்னா ரன்வேஸ் இருக்கலாமா, ரன்வேக்கு பக்கத்தில் உள்ள எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸில் நம்ம வந்து சேட்டலைட் டெர்மினல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணுறது ஒரு இடத்துல இருக்கும். செக்இன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சிட்ட பிறகு பேக்கேஜை கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப தூரம் அந்த வாக்வேயில் போகணும். ஆமாம், அதுதான் ஒரு இடத்துல இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்க எல்லாம் ஒரு இடத்துல போகிறோம், டக்குன்னு மேலே போகிறோம், ஃப்ளைட் போயிடும். அப்படி இல்லாமல் டெர்மினலில் தூரமாக வை, 5வது டெர்மினல் கொஞ்சம் தூரத்தில் வச்சுட்டு இங்கே செக்இன்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்து 5வது டெர்மினலுக்கு நீங்கள் வாக்வேயில் போட்டிங்கன்னா, இல்லை செப்பரேட் ஒரு வாக்வேயில் போட்டிங்கன்னா போதும். அதிலே நம்ம சரி பண்ணிடலாங்க. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரி என்ன இருக்குது, ஒரே ஒரு மெயின் ரோடு தான் இருக்குது. எப்படி மெட்ரோவில் போனாலும் எந்த மெயின்னாலும் நம்ம வந்து இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு தான் போகணும். பல்லாவரம் அந்த ரோட்டில் தானே போகணும், சைதாப்பேட்டிலேருந்து பல்லாவரம் ரோடு. இன்னொரு இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு ரோடு இருக்குது, அதாவது கோகிலம்பாக்கம் தாரப்பாக்கம் இந்த வழியாக ஒரு ரோடு இருக்குது. அதே போல் இந்த NH32 சென்னை மதுராபாயல் பைபாஸ் அது வழியாக ஒரு ஆக்சஸ் எடுப்போம்.
அது எப்படின்னா அது கோகிலம்பாக்கம் தாரப்பாக்கம் அந்த வழியாக ஒரு ஆக்சஸ் போடுவோம். அதை வந்து மேம்பாலமாக போடுவோம். போட்டு ஒன்லி ஏர்போர்ட் போகிறவங்க மட்டும் அதில் போகலாம். அப்போ இந்த பக்கம் ஒரு டிராஃபிக்கு, அந்த பக்கம் ஒரு இப்போ ஒரு என்ட்ரி தான் இருக்குது, டபுள் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்லும்போது, இல்லை தமிழ்நாடுடைய சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்களும் உள்ளே வரோம், 2 பேருமே சேர்ந்து அந்த ரோடை போடலாம். இப்போ அந்த பக்கம் இந்த நான் சொல்ல தாரப்பாக்கம் உள்ள மக்களும் போகட்டும், அந்த சைடு உள்ள மக்களும் போகட்டும், கார்கோவும் போகட்டும், பேசஞ்சரும் போகும், குவாலிட்டியாக போடுவோம் அப்படின்னும்போது இதே எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் 5வது டெர்மினலை வந்து சேட்டலைட் டெர்மினலாக உருவாக்கி 2 வழியாக என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டோம்னா 2045 வரையும் நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்லுது. எப்போ சொல்லுது? இந்த வருடம் போன மாதம் ஜூன் மாதம் தாவேக அரசு வந்த பிறகு சொல்லுது. இப்போ புரியல, டைமிங் வந்து ரொம்ப சரியா இருக்கே. இல்ல இப்படி ஆப்ஷன் இருந்திருக்கு, இதை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணல? அங்க அவ்வளவு பணம் கொட்டிடுச்சு. அவங்க வந்து விடல, ஏர்போர்ட் அத்தாரிட்டியை வந்து அவங்களோட வேலையை பண்ண விடல. அவனே சொல்ற, நான் எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன், எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்றான். சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ரோடு மட்டும் நம்ம ஜாயிண்டாக போட்டுருவோம், அதுலேயும் ப்ரைவேட் பப்ளிக் பாசிபிலிட்டியை நம்ம இது பண்ணி பார்ப்போம், எப்படியா இருந்தாலும் அதில் டோல் வாங்க போகிறான். புரியுதா? அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை 12 கிராமங்கள், 1000 பேருக்கு மேலே மக்கள் தொகை, கிட்டத்தட்ட அவ்வளோ வாட்டர் பாடிஸ், வெட்லேண்டு, அக்ரிலேண்டு, இது எல்லாத்தையும் ஒரு நல்ல அரசு எவ்வளோ மாசத்துல காப்பாத்துச்சு? 2 மாசம் கூட இன்னும் ஆல. ஜூன் மாசம், நான் சொல்றேன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்த ரிப்போர்ட் இது. அப்ப எப்படி ஏர்போர்ட் அத்தாரிட்டி டப்புன்னு மாறிச்சு? இப்ப நீ சொல்லு, will you appreciate this government or not? கண்டிப்பா. நான் எப்பவுமே எந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆர் ஈக்கலாஜிக்கல் பாக்கெட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ எனக்கு அப்போவே வந்து எனக்கு வந்து அவங்கள 100% அப்ரிஷியேட் பண்ணுற கேரக்டர் தான் நான். அண்ட் எஸ்பெஷலி பரந்தூர், ஏன்னா அந்த மக்கள் வந்து அவ்வளோ அந்த ஸ்பிரிட்டோட அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி இதை நாங்கள் ஸ்கிராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து, அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், இந்த கோயம்பேட் பக்கத்தில் கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம். எந்த உன்னுடைய பர்பஸ் இங்கே வந்து ஏர்போர்ட் கிடையாது, பர்பஸ் வந்து அங்கே பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஆனால் இங்கே பர்பஸ் வந்து ஏர்போர்ட், அதே நேரத்தில் ப்ரொடெக்டிங் த வாட்டர் பாடிஸ். இப்போ 2045 வரையும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு இதே மத்திய அரசுக்கு சொந்தமான ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் சொல்லுது. ஆனால் பிஜேபி அதையும் இருக்குது, திமுக அதை ஐயோ நேற்று ஃபுல்லாக ஒரே புலம்புல. இல்ல, அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் நீங்க எங்க வந்து நீங்க நெக்ஸ்ட் ஏர்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, எந்த இடத்துல கட்ட போறீங்க, எப்ப கட்டுறீங்க, இந்த மாதிரியான பிரஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதே மீனம்பாக்கம் தான். அதே மீனம்பாக்கம் டெர்மினல் நம்பர் அதை எனக்கு தெரிஞ்ச கேட் நம்பர் 5ன்னு இருக்குமா, நான் ஒன்லி ஃபார் விஐபிக்கு வச்சுட்டு இருக்காங்க இதை. ஓகே, சிஎம், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இது மாதிரி ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு போகிறதுக்கு மட்டும் அந்த கேட் நம்பர் 5 இருக்குது. அதுதான் கேட் நம்பர், அதுதான் டெர்மினல் 5ஆக மாறும்போது. அது ஏர்போர்ட்லேருந்து, ரெகுலர் ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப தூரம். அந்த இடத்துல தான் அவன் தான் சொல்கிறானே. சரி, அதோடைய நம்ம அந்த மாடலே நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, நீ வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் படிங்க. The Chennai airport currently handles around 35 million passengers annually. It is projected to hit total saturation by 2035. இப்போ நம்ம எவ்வளவு எந்த வருஷத்துல இருக்கோம்? 2026ல இருக்கோம். இன்னும் 10 வருஷம் வச்சுக்கோங்க ரஃபா. ஆமா, 10 வருஷம் இல்ல, 9 வருஷம். 9 வருஷத்துல நம்மளுக்கு வந்து அது ஃபுல் ஸ்ட்ரெங்க்த்துக்கு வந்துருங்க அப்படின்றதா அவங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஏர்போர்ட்டை கட்டுங்க அப்படின்றதா ப்ரீவியஸ் ரெக்கமெண்ட். அதுக்கு அடுத்த ரெக்கமெண்டேஷன், by utilizing the empty space between runways to build the satellite facility. By utilizing the empty space between the satellite facility. 2 ரன்வே இருக்கு, அந்த 2 ரன்வேக்கு பக்கத்துல இடையில உள்ள எம்டி ஸ்பேஸை பயன்படுத்தி ஒரு சேட்டலைட் டெர்மினல் படிங்க. Space between the runways to build this satellite facility, the Airport Authority of India aims to raise the airport's overall passenger capacity from 35 million to 45 million passengers annually. இந்த 2 அந்த எம்டி ஸ்பேஸ் பக்கத்தில் கட்டினாலே 45 மில்லியன் வரையும் நம்மளால பேசஞ்சரை ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது
allow the Meenambakkam airport to meet regional aviation demands up to 2045. அப்போ 2045 வரையும் இதை பண்ணாலே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதுக்கு அடுத்தது It will serve a dual purpose as both a passenger facility and a dedicated cargo section to facilitate faster cargo loading and unloading. அதுக்கப்புறம் வந்து the project layout has been working with the Chennai Unified Metropolitan Transport Authority, the AAI, the Airport Authority of India, agreed to alter the access route. Instead of a closed airport only elevated corridor connecting to the National Highway 32 or Chennai Madurai bypass, the terminal will be connected via a shared public access road. அப்போ என்ன முன்னாடி வந்து ஒரிஜினலாக ஒரே ஒரு தனியான ஏர்போர்ட் மட்டும் ஒரு ரோடு போடுறதா இருந்தது. அப்போ நம்ம சென்னை Chennai Unified Metropolitan Transport Authority இவங்க கூட சேர்த்து போக்குவரத்து கழகத்தோட சேர்ந்து நம்ம ஒரு புதுசாகவே ஒரு ரோடு போட்டுருவோம். ரோடு போட்டால் மக்களுக்கும் யூஸ் ஆகும், ஏர்போர்ட் போகிறதுக்கும் யூஸ் ஆகும், கார்கோ போகிறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ ஒரு பக்கம் ஆக்சஸ் இருக்கிறது பதிலாக 2 பக்கம் ஆக்சஸ் இருக்கட்டும். டெர்மினலை வந்து 5வது டெர்மினலை உருவாக்குவோம். மேட்ரு முடிஞ்சு போச்சுல. ஆமாம், இது உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்கா இல்லையாம்மா? அதுவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே வந்து இந்த சர்க்குலரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சர்வே பண்ணி எல்லாமே பாஸ் தானே கொடுப்பாங்க. சும்மா இப்போ புதுசாக நீ போய் இடம் வாங்க வேண்டியதில்லை, நீர்நிலைகளை அழிக்க வேண்டியதில்லை, விவசாயத்தை அழிக்க வேண்டியதில்லை, விவசாயிகிட்ட வந்து காசை இப்போ நிலத்தை அடிமாட்டு பிடுங்க வேண்டியதில்லை. அப்போ எவ்வளோ ஈஸியாக இந்த மேட்டர் முடிக்கிறாங்க. ஆமாம், அதனால தான் நான் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணேன் இந்த அரசை. ஓகே, எனக்கும் அது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போதே சீஃப் மினிஸ்டருடைய கரூருடைய விசிட், அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் சில தடங்கள் வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போன வாட்டி வந்து அந்த பிளீயே வந்து ரிஜெக்ட் பண்ணி அந்த பிளீயை வந்து நீங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து விடல. என்னன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் மதுரை பெஞ்ச்ல ஒருத்தவங்க வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க. அவர் யார்? அவர் பேர் வந்து தீரன் திருமுருகன். எப்போதும் டிஎம்கே என்னதமா பண்ணோம், அது வந்து தனி ஆட்களை வச்சுக்கோம், நீங்கள் போய் இந்த கேஸை போடுங்க. கார்பரேஷனுக்கு இந்த நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு அம்மா ஐ திங்க் மலர்விழியோ கனிமொழியோ ஒருத்தங்க கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் தான் எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் தனியாக ஒருத்தர் வச்சு நேற்று போட்டுக்கிறாரு மதுரை பெஞ்சில், இல்லை கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடாது. எனக்கு என்னன்னு போட்டுக்கிறாரு அவர் என்னன்னா இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல அஃபெக்ட் ஆன மக்களுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இந்த அரசு வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து இவர் வந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரி எல்லார்கிட்டையும் வந்து ஒரு 10 பேர் இருக்கும் போல எல்லாருக்கும் வந்து அவங்க இந்த பெட்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்க ஏன் வந்து இது கொடுக்க கூடாது, கரூர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஸ்டாம்பீட்ல அஃபெக்ட் ஆனா அந்த ஃபேமிலிஸ்க்கு நீங்க ஏன் கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்க என்ன வாதத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ valuable constitutional opportunity. It cannot be granted merely as an act of executive generosity. அப்புறம் வந்து equal violation of article 14 and 16 right to equality. ஆமா, இதெல்லாமே வயலேட் பண்ணுது. அதனால வந்து நீங்க வந்து அவங்க அந்த ட்ராஜடியில வந்து அஃபெக்ட் ஆனனால வந்து நீங்க அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஜெனராசிட்டி காட்டுறது அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டான்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லி இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. சிபிஐயில் இந்த கேஸ் நடந்து முடிக்கிறது வரையும் எந்த வேலையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. நேற்று பெட்டிஷன் கொடுத்தாரு. ஆமா, நீதிபதி பார்த்து தம்பி தூக்கிட்டு போ, கிளம்பு, இங்கே இது மாதிரிலாம் தூக்கிட்டு வரக்கூடாது, கிளம்பு நீ போ அப்படின்னு மண்டையில் நொறுக்கணும் கொட்டி அவரே அடிச்சுட்டு. ஆனால் அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஒரு மெரிட் பேஸ்ல தான் வரணும். கம்பேஷன் கிரவுண்ட்ஸ் இருக்கா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் கம்பேஷன் கிரவுண்ட் தான். இப்போ ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதே ஒரு அனுப்பியிருக்கிறாரு. அவங்க வந்துட்டு இப்போ கரூர் இன்சிடென்ட் நடந்தோடனே அப்போதைய சிஎம் வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தார்ல. ஆமாம், அது எப்படி சரி, இது மட்டும் இப்படி சரியில்லாமல் போகும். அதான் தம்பி ஒருத்தர் போயிருக்க திருமுருகன் தானே அவர் பேரு, தீரன் திருமுருகன். அதான் தீரன் திருமுருகன், நீங்கள் தூக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருச்சு. இங்கேயும் போய் சரி சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக போய் தான் அடி வாங்கினோம், சரி இங்கே வந்து ப்ராக்ஸி அனுப்புவோம், ப்ராக்ஸியை போய் விட்டு அனுப்புவோம், ப்ராக்ஸிக்கும் ஒரு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எனிவே
ரொம்ப நீண்ட விவாதம், பட் நான் ரொம்ப முக்கியமான விவாதம். 2 விஷயம், செந்தில் பாலாஜி அண்ட் நம்ம பரந்தூர், வி ஷுட் சல்யூட் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கும் தான் இந்த ஃபைனல் கேஸுக்கும் தான் இதுக்கும் வந்து நம்ம நீதியரசர்கள், மதுரை நீதியரசர்களுக்கு சல்யூட்டை சொல்லி மீண்டும் சந்திப்போம் லீசா. ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. மீண்டும் விவாதிப்போம், தொடர்ந்து பேசுவோம் லீசா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.